3Dல இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க, 4Dல இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து யோசுவா காலேப் வந்து 4D. புடிச்சிட்டாங்களா? புரியல. 12 பேர் போறாங்க, 10 பேர் 3Dல பாக்குறான், 2 பேர் 4Dல பாக்குறான். அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, உடனே போவோம், சுதந்திரித்துக் கொள்ளுவோம், எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். இப்படி பேசினா என்ன அர்த்தம்? 4D. எப்படி பேசணும்? உடனே போவோம், சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்திடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, உடனே போவோம், சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்திடுவோம். எது? சுகமா இருக்கட்டும், செழிப்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இல்ல நான் பெரிய கடன்ல மாட்டிட்டு இருக்கேன், அப்ப என்ன சொல்லணும்? உடனே நான் இந்த கடனை தீர்ப்பேன், நிச்சயமாக இந்த கடலிலிருந்து வெளியே வருவேன், எளிதாய் வருவேன், என் தேவைகள் எல்லாம் எளிதாய் சந்திக்கப்படும். இப்படி பேசினா என்னது? 4D. யோசுவா காலேப். இவர் வந்து 3D. யாரு? பெரிய கூட்டம், கும்பல். நிறைய நம்ம ஊர்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, கும்பல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிடுறது. சார் எல்லாருமே அதான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவான். அதெல்லாம் நீங்க கேட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, ஊர் உலகமே அதான் சொல்லுது. 10 பேர், இந்த 10 பேர் 30 லட்சம் மக்களை மாத்திட்டானுங்க. எவ்வளவு கொடூரம் பாருங்க. ரொம்ப மைனாரிட்டியா இருக்குது. 2 பேர் தான் சொல்றான், எடுத்துக்கொள்வோம், சுதந்திரிப்போம், உடனே போவோம் அப்படின்னா அவன் பாக்குறான். அதெல்லாம் எடுக்க முடியாதுடா. 3D. ராட்சத பறவைகளான ஏனோக்கின் குமாரராக ராட்சதரை கண்டோம். பயங்கரமான டெபினிஷன். இந்த வியாதி பயங்கரமான வியாதி, உலகத்திலேயே ஒருத்தருக்குதான் வருமா, அந்த வியாதி எனக்கு வந்திருக்கு. இது மோசமான கடன் பிரச்சனைங்க, எல்லாரும் வேற மாதிரி சிக்குவாங்க, நான் பயங்கரமா போய் சிக்கிட்டு இருக்கேன், லாக் ஆயிருக்கு, ஐயோ வெளியவே வர முடியாது. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம். எப்படி? ஆமா மனுஷன், நாங்க வந்து வெட்டி கிளி மாதிரி இத்தனோண்டா இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவன் என்ன யோசிக்கிறான்றத கூட இவர் சொல்றாரு. இப்போ தீர்க்க தரிசனம் வேலை செய்யுது. என்ன தீர்க்க தரிசனம்? நல்ல தீர்க்க தரிசனமே கிடையாது. அவனே என்ன நம்மள டம்மி தான் சார் யோசிக்கிறான், அவனே நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறான். நம்மளால முடியுமா? முடியவே முடியாது. நம்மளால போக முடியுமா? போகவே முடியாது. இந்த பூமியில வாழவே முடியாது. வேலை எப்போ போகனே தெரியாது. ப்ரொமோஷன் வரவே வராது. எங்க கம்பெனில நடக்கவே நடக்காது. என் முதலாளி கொடுக்கவே மாட்டான். அதான் இதெல்லாம். இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து குர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 3Dல பேசினா குர்ச்செய்தி, நற்செய்தி கிடையாது. நற்செய்தி எது தெரியுமா? இயேசு கல்வாரி சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அது மோசமான சூழ்நிலை தான், அது வியாதி தான், குடும்பத்துல பிரச்சனை தான், எல்லா தொழில நஷ்டமாய் இருக்குதுதான். ஆனால் இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சுதந்திரிப்பேன், எடுத்துக்கொள்ளுவேன், எளிதா எடுத்துக்கொள்வேன். இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எளிதா வெளியே வருவேன்.